அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் அனைத்து தாய்மார்கள் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுக்குமாறு அனைத்து கடவுளையும் வேண்டிக் கொள்கிறேன். மேலும் ஆடி தபசு முடிஞ்சு இருந்தாலும் அது சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புற்றுமண் அதாவது சங்கரன் கோயில் தான் ஆடி தபசு நல்ல சிறப்பாக நடைபெறும். கூட்டம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். அதே மாதிரி அங்கே புற்று மண் விசேஷமான ஒன்று தான். அரியும் அரணும் ஒன்றே அப்படின்னு உணர்த்த விரும்பிய கோமதி அம்மன் சிவபெருமானை வணங்கி ஒற்றை காலில் புன்னை வனங்களுக்கு நடுவில் ஒற்றை காலில் தவம் இருந்தாங்க. அப்படி கோமதி அம்மன் தவம் இருக்கிற பார்த்து சிவபெருமான் தவத்தை கண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு அருள் வழங்கியிருக்காங்க. எப்படின்னா சங்கர நாராயணனாக காட்சி அளிச்சிருக்காங்க. அந்த நாளை தான் ஆடி தபஸாக கொண்டாடுறாங்க. இந்த ஆடி தபசு வருஷந்தோறும் நடைபெறும். இந்த வட்டம் 11ஆம் தேதி கொடியேற்றிருக்காங்க. கொடியேற்றி நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த விசேஷத்தில் கோமதி அம்மன் ஒற்றைக்காலில் நின்ன மாதிரி தபசு மண்டபத்துக்கு கொண்டு வருவாங்க. அங்கே வலது பக்கத்தில் சிவபெருமானும் இடது பக்கத்தில் ஹரியுமா காட்சி அளிப்பாங்க. கோமதி அம்மனுக்கு காட்சி தருவாங்க. இந்த வைபவ காட்சி தான் ஆடி தபசு அன்னைக்கு நடைபெறும். அது மட்டும் இல்லை, சங்கரன் கோயிலில் புற்றுமண் இருக்குது. அந்த புற்றுமண் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மண்ணை எடுத்து நம்ம பூசிக்கிட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க. உடம்பு வலி கைகால் வலி தீந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலாம் பூசிக்கிட்டோம்னா தேய்ச்சி குளித்தோம்னா அவ்வளோ ஒரு உடம்புக்கு ஒரு எந்த ஒரு இதுவும் அண்டாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதை கொண்டு வீட்டில் தொங்க விட்டாங்கன்னா வீட்டு முன்னாடி தொங்க விடுறப்ப எந்த ஒரு தீய சக்தியும் எந்த ஒரு கெட்ட இதுவும் அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இதை நான் இந்த மண்ணை நானுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. மேற்கொண்டு இந்த மண்ணை எடுத்துகிட்டு நிலத்தில் நம்ம பயிரோட நிலத்துல வச்சு கொஞ்சம் தூவி விட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை செஞ்சு பார்த்ததில்லை. நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடியோ இல்லை நம்ம நிலம் வாங்கணுமோ அந்த நிலத்தில் அந்த மண்ணை வச்சு கொஞ்சமாக வச்சு கூட சாமி மட்டும் தூவி விட்டுக்கலாம். எந்த ஒரு இது அண்டாதுன்ற ஒரு ஐதீகம். இதை உடம்புலையும் பூசிக்கிடுவாங்க, நெத்தியிலையும் பூசிக்கிடுவாங்க. தினம் நெத்தியில் பூசிக்கணும். சாமி கும்பிட்டோம்னா உண்மையிலே சிறப்பு. இதை நானுமே உணர்ந்திருக்கேன். நானுமே இந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உண்மையிலே அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது தான். கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் ஒரு நாள் போய் சங்கரன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். ராஜபாளையத்து பக்கத்தில் இருக்குது.